இந்தாம்மா. நீங்க ரெண்டு பேரும் வர வேணாம், நான் மட்டும் தனியா போறேன். ஏய் தேவிமா, தேவி எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? பின்ன பாரு தெய்வமா எப்படி கோச்சிட்டு போறான்னு. அங்கிள் ஒரு டிக்கெட் கொடுங்க. பாப்பா இது பெரிய ராட்டினம். உன்ன மாதிரி சின்ன பாப்பாலாம் தனியாக வந்து சுத்த முடியாது. கூட அப்பா அம்மா இல்லை பெரியவங்க யாராவது வரணும். இப்போ நான் என்ன பண்றது? ஐடியா. அங்கிள் என் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை, அதான் என்னை இங்க தனியா அமுச்சு விட்டாங்க. நீங்க என் கூட வந்து அவங்கள வர சொல்லுங்க. ஓ அப்படியா? உன் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அதோ பாருங்க, அங்க நிக்கிறாங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேரு தான். வாங்க அங்கிள், நீங்க வந்து சொல்லுங்க. சரி வாமா போலாம், நான் சொல்கிறேன். சார் என்ன தெய்வமா? இந்த குழந்தையோட அப்பா நீங்கள் தானா? ஆமாங்க. என்னாச்சு சார் பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. நம்ம செயல்கள்னால குழந்தை சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாது சார்? சார். என்ன சார் சொல்றீங்க? புரியல. சார் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை வீட்டோட வச்சுக்கணும் சார். சார் மேடம் வெளியில போயிட்டு வர ஹஸ்பண்ட் 1000 டென்ஷனோட தான் வருவாரு. அவரே கோவப்பட்டாலும் ஒய்ஃப் நீங்க தான் புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். சார் முதல்ல குழந்தையோட சந்தோஷத்தை பாருங்க. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். ஐயோ இவர் வேற. குழந்தை ராட்டம் சுத்தணும்னு ஆசைப்படுது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையோட ஆசையை நிறைவேற்றுவீங்க. அதை விட்டு குழந்தை தனியா அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. ஹலோ ஹலோ. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கோ. சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அங்கிள் என்ன ஜெயின்ட் வீல்ல சுத்த விடுங்க, நான் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஓகேடா பாப்பா வாங்க. தெய்வமா என்ன இதெல்லாம்? வாங்க 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 வாங்க. சிடு மூஞ்சி. நான் பிடிச்சுக்கிறேன். ஹலோ, என்னையா பண்ற? சாரி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் ஹைட்னா பயம், அதான். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு பயத்துல ஏன் கையை வேற பிடிக்கிறீங்க? கையிடுங்க. மெதுவா சுத்தும் போதே நீங்க பயந்து போய் என் கையை பிடிச்சீங்கல்ல, இந்த வேகத்துல சுத்தும் போது எனக்கு பயம் வராதா? நம்ம வீடு தெரியுது. எங்க? அதோ அங்க பாருங்க. சூர்யா ஜெயின்ட் வீல் சூப்பரா இருந்துச்சுல. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சரி நீ நெல்லு, நான் எடுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க, நான் எடுக்கிறேன். அதெல்லாம் வேணாம் தேவிமா. ப்ளீஸ் சூர்யா, எனக்காக. அம்மா நீங்க வாங்க, நில்லுங்கம்மா. ப்ளீஸ் சூர்யா. சரி. ஐ தேங்க் யூ சூர்யா. சூர்யா இங்க வா. ஏன் தேவிமா? இங்க வா. போட்டோ எடுக்க ஓகே சொன்னீங்களே, அதுக்கு இந்த gift. ஓ thank you. நடுவுல என்னது கேப்? எனக்காகவா? நான் அப்புறம் வந்து நிக்கிறேன். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சூர்யா பக்கத்துல வா சூர்யா. அம்மா உங்க ரைட் வாங்கம்மா. சூர்யா உங்க லெஃப்ட் வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. இது வரைக்கும் நீங்க போட்டோ எடுத்ததே இல்லையா? பக்கத்துல வாங்க.
அது குழந்தைக்காக. எல்லாத்துக்கும் குழந்தைய சொல்லு. ஆ, சூப்பர். அங்கிள் பாப்பா கொஞ்சம் இங்க வாங்க. என்ன பாப்பா? என் அப்பா அம்மாவோட என்னையும் சேர்த்து போட்டோ எடுக்கிறீங்களா? ஓகே. தேவி, தேங்க்ஸ் அங்கிள். இட்ஸ் ஓகே பாப்பா. சார் நீங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சூர்யா கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன பண்ற நீ? அம்மா நீங்களும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வாங்க வாங்கன்றல. அங்கிள் ரெடி? ரெடி சார். குழந்தை எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கு. நீங்களும் கொஞ்சம் சிரிங்களேன் சார். எடுங்க சார். சூர்யா கொஞ்சம் சரி. அம்மா கொஞ்சம் சிரிங்கம்மா. தேங்க்ஸ் துர்காமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு எதுக்காக செல்லம் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? நான் என் வீட்டுக்கு போறேன். பாய். ஓகேம்மா பாய். வா. ம். ஹாசினி பார்வதி தேவியம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். தீம் பார்க்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. துர்காமா சூர்யா டாடியோட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஜாலி ஜாலி சூப்பர், ஜாலி சூப்பர். ஜாலி. ஆஹா, நாங்க 3 பேரும் ஒண்ணா ஜெயின் வீல்ல சுத்தணும். அது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? தங்கம். சிஸ்டர், மாப்பிளையும் அந்த இன்ஸ்பெக்டரும் ஜோடியா செயின் ஃபீல்ட் எல்லாம் சுத்தி இருக்காங்க போல இருக்குது. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல சிஸ்டர். மறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேற என்னெல்லாம் விளையாடுனீங்க? நான் துர்காமா சூர்யா எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். போட்டோ எடுத்தீங்களா? ஆமா. சூர்யா போன் கொடு. நீங்க உட்காருங்க. இங்க பாருங்க. இந்த போட்டோல துர்காமாவும் சூர்யாவும் ஒண்ணா இருக்காங்களே. ஆமா, 2 பேரும் அழகா இருக்காங்கல்ல? அடுத்த போட்டோ பாருங்க. நான் துர்காமா சூர்யா 3 பேரும் ஒண்ணா இருக்கோம். சூப்பர் சூப்பர், அற்புதம். ரொம்ப அழகா இருக்கு. தேவிமா, ஆ, பாட்டிக்கெல்லாம் காட்ட மாட்டியா? இதோ வர பார்வதி. சிஸ்டர், இது ஜோடி சேர்க்காம விடாது. தூக்குங்க. பாட்டி, உங்களுக்கு தான் முதல்ல கட்டணும்னு வந்தேன். அதுக்குள்ள ஹாசினி வழி மறைச்சு பார்த்துட்டா. சரி சரி, காட்டு. இந்த போட்டோ பாருங்க பாட்டி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏண்டா செல்லக்குட்டி, எங்களுக்கு அந்த போட்டோவை காட்ட மாட்டியாடா செல்லக்குட்டி? ஆ, உங்களுக்கு காட்டணுமா? பாத்து பாத்து. வா 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 வா. வந்துட்டேன். பாருங்க பாருங்க. இந்த போட்டோ எப்படி இருக்கு? பாத்தீங்களா? சூர்யா டாடி துர்காமாவும்.
எப்படி இருக்காங்க பாருங்க, சூர்யா டாடியும் துர்காமாவும். பாத்தீங்களா மாதாஜி, நல்லா சோடி சேர்ந்துட்டாங்க போல. என்ன மாயா, உனக்கு போட்டோலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குன்னா இப்படி தலையாட்டு, பிடிக்கலனா இப்படி தலையாட்டு. ஒழுங்கா தலையாட்டிருங்க மாதாஜி, இல்லனா அவளே தலையை திருப்பிட போறா. சொல்லு. போட்டோஸ் எடுத்தோம்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லையே. போய் பார்த்துட்டு வரலாம். போட்டோலாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. தேவி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? இல்ல தீம் பார்க்ல நானும் தேவியும் போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோவை பார்க்கலான்னு வந்தேன். ஏன் நீ பாக்காட்டி சங்கர பாண்டி, அவங்க என்கிட்ட போட்டோ வாங்க வந்திருக்காங்க. துர்காமா, போய் காட்டு போ. துர்காமா, நான் உங்களுக்கு போட்டோவை ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. வந்துருச்சான்னு பாருங்க. வந்துருச்சுடி செல்லம். தேங்க் யூ. எனக்கு எடிட் பண்ணி அனுப்புங்க. சரி, ஓகே, பை. பை. இது ஈஸியா கத்துக்கிச்சு, நமக்கு வர மாட்டேங்குது. என்ன சிஸ்டர், கடுமையான யோசனையில இருக்கீங்க போல. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல சிஸ்டர். எனக்கு என்னவோ எல்லாமே எல்லை மீறி போற மாதிரியே தோணுது சிஸ்டர். மாதிரி எல்லாம் இல்ல சங்கரபாண்டி, நிஜமாவே எல்லாம் மீறி தான் போயிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் துர்காவை அம்மான்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை தேவி ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. போட்டோ எல்லாம் பாத்தீங்கல்ல, எப்படி ஜோடியா ஃபேமிலி போட்டோ மாதிரியே போஸ் கொடுத்திருக்காங்கன்னு. முன்ன பின்ன தெரியாதவன் யாராவது போட்டோவை பார்த்தானுன்னா புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு தான் சத்தியமா சொல்லுவானுவோ. அழகான குடும்பம், அளவான குடும்பம்னு பாராட்டுவானுல. மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சூர்யா இப்ப எப்படி போட்டோவுக்கு ஜோடியா போஸ் கொடுக்கறான்னு தெரியலையே. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கல்ல, சிரிச்ச முகத்தோட போஸ் கொடுத்திருக்கான். மாப்பிள்ள சூர்யாவோட மனச மாத்தி போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வச்சது எல்லாம் அந்த சுண்டக்காவோட வேலைதான். போட்டோவுல நெருக்கமால நிக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா இது அந்த சுண்டக்கா தேவியோட வேலையா தான் இருக்கும். இப்ப எனக்கு என்ன பயம்னா, அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா கூட மாப்பிள்ள சூர்யாவை ஜோடியா போட்டோ எடுக்க சம்மதிக்க வச்ச மாதிரி அந்த சுண்டக்கா தேவி சூர்யாவுடைய மனச மாத்தி அந்த துர்காவை கல்யாணம் பண்ணிக்க வச்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது சிஸ்டர்? நடுரோடு தான். சூர்யா அப்படி மனசு மாறிடுவானா என்ன? ஏன் மாற மாட்டான்? ஆம்பளையோட மனசு எப்படி வேணா மாறிடும் சிஸ்டர். அப்படி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிஸ்டர். மனைவி இழந்தவனோட மனசு தரிகட்டி அலையத்தான் செய்யும். குழந்தை தேவிக்காகவும் மாப்பிள்ள சூர்யா மனசு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் குழந்தை தேவியோட சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியம். இன்ஸ்பெக்டர் துர்காவை பார்த்தாலே மாப்பிளைக்கு பிடிக்காது. ஆனாலும் அந்த குழந்தைக்காக எப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறான் பாத்தீங்கல்ல. ஒருவேளை இதனுடைய முடிவா மாப்பிள்ள துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் சிஸ்டர். வீட்டுக்குள்ளேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துருவா. வீட்டுக்குள்ள அவ வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன சிஸ்டர் செய்ய முடியும்? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க போறது இல்ல சிஸ்டர். ஆமா சங்கரபாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சூர்யா முதல்ல சம்மதிக்கலனா கூட
அந்த குழந்தை தேவி சூர்யாவை எப்படியும் சம்மதிக்க வச்சிருவா. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை எதிர் வீட்ல இருந்து இல்ல இந்த ஊரை விட்டே துரத்தணும். அந்த வீட்ல இருந்தா தானே அந்த துர்கா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கா. அவளை ஒரேடியா ஊரை விட்டே துரத்திட்டா யோசனை நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த துர்கா போலீஸ் இன்ஸ்பெக்டரே, அவளை எப்படி சிஸ்டர் நம்மளால ஊரை விட்டு துரத்த முடியும்? முடியும். எப்படி? என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். சூப்பரா? என்ன சிஸ்டர், அதை என்கிட்ட சொல்லுங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் துர்கா வீட்ல பணத்தை மறைச்சு வச்சுட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும். அவங்க வந்து சோதனை போடுவாங்க. அந்த துர்கா அரெஸ்ட் ஆவா. அவ அந்த அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடிடுவா. அப்படி இல்ல அவளை ஒரேடியா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அந்த துர்கா ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவா. சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். இப்பதான் நீங்க பழைய தாராவா ஃபார்முக்கே வந்திருக்கீங்க. நாளையோட அந்த துர்கா எதிர் வீட்ல இருக்க மாட்டா. இருக்கவும் நான் விட மாட்டேன். அடேங்கப்பா, என்ன கெத்து, என்ன கெத்து. ஸ்டைலால உட்கார்ந்து இருக்குது. சாமியார் வேஷம் போட்டு ஸ்டைல் குறையிலையே. சிஸ்டர், நம்ம ஆபரேஷன் டிஏ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வழக்கம் போல ஏதாவது ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. நோ 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 நோ, நெவர். நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ கச்சிதமா வேலையை முடிச்சிடணும். ஓகே? ஓகே சிஸ்டர், டன். பணத்தை எடுத்துக்கியா? இப்படி சூடு. பணத்தை பாருங்க, எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. எப்படி சிஸ்டர்? பேக்லயோ பொட்டிலையோ பணத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டு நம்ம திரும்பி வந்தோம்னா அவங்களுக்கு டவுட் வந்துரும் சிஸ்டர். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. சொந்த காசை போட்டு தான் இந்த பெல்ட்டே வாங்கினேன். இந்த 5 லட்சம் ரூபாய துர்கா வீட்ல போய் மறைச்சு வச்சுட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணா போதும். அந்த துர்காவோட ஆட்டம் ஓவர். என்ன ஆட்டம் ஆனா அந்த இன்ஸ்பெக்டர்? இனிமே தான் அவ பார்க்க போறா உங்களோட ஆட்டத்தை. லல்லா லல்லா லா. அம்மா, அக்கா, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி துர்கா. துர்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன அம்மா, துர்கா இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர், அத மறந்துட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் இல்ல, ஐஜி ஆனா கூட நான் இத தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவளோட அம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய்க்கா. பாய். அம்மா போயிட்டு வரோம். அக்கா போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வரேன். வரேம்மா, வரேன். பாய். வாங்க, வந்து ஜீப்ல இறங்க, டிராப் பண்றேன். வண்டி எடுங்க. ஓகே மேடம். சிஸ்டர், துர்கா டியூட்டிக்கு கிளம்பிட்டா. இப்ப டியூட்டிக்கு ஜீப்ல போற அந்த துர்கா கொஞ்ச நேரத்துல அரெஸ்ட் ஆகி இதே ஜீப்ல அவ குற்றவாளியா போக போறா. சரி, நீ வா. சிஸ்டர், இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அமைதியா வா.
வாங்க. வாங்கம்மா வணக்கம். வாங்க வாங்க வாங்க, வணக்கம் மாதாஜி. வாங்க ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஊறுகாய் வாங்க. மனம் தூக்குது. என்னம்மா ஊர்காலாம் வச்சு பாக்கெட் போடுறீங்க? இந்த பிசினஸ்லாம் வேற பண்றீங்களா? உப்மா கம்பெனின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஊறுகாய் கம்பெனி போல இருக்குது மாதாஜி. நாங்க 2 பேரும் வீட்ல சும்மா தான் இருக்கோம். அதான் சின்னதா. ஏன் நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். இல்ல இல்ல நான் மட்டும் தான் வெட்டியா சும்மா இருக்கிறேன். ஆனா மாதாஜி எந்நேரமும் தியானத்திலேயே இருக்குது. இல்ல மாதாஜி? குழந்தை தேவி உங்க பொண்ணு துர்கா கிட்ட அம்மா அம்மான்னு அப்படியே அன்பா பழக ஆரம்பிச்சிட்டா. ம். நம்ம 2 ஃபேமிலிக்கும் ஒரு இணைப்பு பாலமா ஆயிட்டா. அதான் உங்களை அப்படியே சும்மா பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு தண்ணி வரேன். மட்டும் தானே ஜூஸ்லாம் இல்லையா? எடுத்துட்டு வரேன். சாரி. பாண்டி நான் பேசிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் பணத்தை எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு வா போ. ஏன் கண்ணு இந்த ஊட்ட நான் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சுத்தி காட்டுவியா? தாராளமா காட்டுறேன் வாங்க. பக்கிங்ஹாம் பேலஸ சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் மாதாஜி.